வேணுமா, தற்காலிக இலவசம் வேணுமா? மிஷினை வாங்கி கொடுப்பீங்க, பவரே காணும். இன்னைக்கு நான் யாரையாவது திட்டினா? யாரையுமே சொல்லியே. மோடி மஸ்தானுங்களை கூட நான் திட்டலையே. சில உண்மையை சொல்லணும், சொல்றேன். திட்டுறதெல்லாம் வேற ஆளுங்க இருக்காங்க, வேற கட்சியில. நமக்கு எதுக்கு அது? அப்புறம் அவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? அவருக்கு தான் எல்லாரையும் திட்டி திட்டி தாடி பூரா நிறைஞ்சு போச்சு. பார்லிமெண்ட் நடக்க விடுறதில்ல, எந்த பில்லையும் பாஸ் பண்ண விடுறதில்ல. எத்தனை பில்லுங்க? ஃபுட் செக்யூரிட்டி பில்லு, பென்ஷன் பில்லு, விசில் ப்ளோவர் பில்லு, இதை அடிக்கிட்டே போகலாம். எதையும் ஆர்டினன்ஸ் ரூட்டும் வேண்டாம், மறைக்கிடுவோம். இட் இஸ் நாட் டெமோக்ராட்டிக்னு சொல்லிட வேண்டியது. பார்லிமெண்ட்டை நடத்தவே விடுறதில்லை. 2009 முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா 2004 தோத்தது அவங்க. இந்தியா ஷைனிங் என்ன, எதுவும் ஷைன் ஆகிற மாதிரி எனக்கு தெரியல. அவங்க ஆட்சி 2004 வரை. அதுக்கப்புறம் ஆட்சி மாறிச்சு, காங்கிரஸ் வந்தாங்க, சூப்பராக ஆட்சி நடத்ததுனால 2009 திரும்பி நம்ம தேர்ந்தெடுத்தோம். 2009 இருந்து இப்ப வரை உலக நாடுகள் எல்லாம் பொருளாதார வீழ்ச்சியில தவிச்சிட்டு இருந்தப்ப, இந்த உண்மை நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. தப்பிக்க முடியாமல் தவிச்சிட்டு இருந்தப்ப இவங்களுடைய பாலிசிஸ் தான் நம்ம இந்தியாவுடைய பொருளாதாரத்தை காப்பாற்றியதுதான் உண்மை. இப்ப பேசுறாங்களே, கடந்த 2 வருஷமா நம்ம ஜிடிபி growth போச்சு, இப்போ 4.9ல நிக்குதுன்னு. ஆனா ஆவரேஜ் எடுத்தீங்கன்னா 7.3%. சைனாவை விட ஜாஸ்திங்க. சைனா பெட்டரா, நம்ம பெட்டரா? வளரும் நாடுகள்ல சைனா தான் எக்கானமில பெஸ்ட்ன்றாங்க. அடுத்தது இந்தியா. என்ன கிட்ட இந்தியா தான் பெஸ்ட். ஏன்னா சைனாவை விட ஒரு திருட்டு நாட்டிலே உலகத்திலே கிடையாதுங்க. நமக்கு சைனால மட்டுமா ஆபத்து? பாகிஸ்தான் அவன் ஒரு போர்ட்டே கொடுத்துருக்கான் சைனாக்கு. இந்தியா மேல எப்ப வேணா பாம்பை போடு, கப்பல் தளத்தை கொடுத்துருக்கான். மால்தீவ்ஸ்ல கொடுத்துருக்கான். நம்ம டெய்லி போராடுறமே ஸ்ரீலங்கால கொடுத்துருக்கான். இந்த பக்கம் பங்களாதேஷ் இருக்கு, அந்த பக்கம் நேபாள் இருக்கு. நம்மள சுத்தி ஆபத்து மட்டுமே இருக்கும். இந்த நேரத்தில் உள்நாட்டு கலவரம் நமக்கு தேவையா? இவ்வளவு அறிவுபூர்வமா வெளியுறவு கொள்கைகளை வைத்துக்கொண்டு இந்தியாவை முன்னோக்கி முன்னேற்ற பாதையில் எடுத்துக்கொண்டு போகும் இந்த ஆட்சி வேண்டுமா? இல்லை. மதத்தினால், ஜாதியினால், மக்களை, மொழியினால் மக்களை பிரிக்க நினைப்பவர்களுக்கு இந்த நாட்டை ஒப்படைக்க வேண்டுமா? நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன். மதம் பிடிச்ச யானை முரண்டுபட்டால் காடு தாங்காது. ஆனால் மதத்திற்கே மதம் பிடித்தால் நாடு தாங்காதுங்க. நான் இந்து தான், ஆனா முஸ்லிம் தான், ஆனா கிறிஸ்டின் தான், ஆனா ஜெயின் தான். ஏன்னா என் மோதிரத்தில் இருக்குது இது குரானோட எழுத்துக்கள், நெஞ்சில் இருக்க ஜீசஸ் இருக்காங்க. இது நான் ஒரு பேட்டியில கூட படித்தேன். ஒரு அற்புதமா எழுதியிருந்தார் தினமலர். ஒரு 2 நாள் முன்னாடி படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 28 வருஷமா என்கிட்ட இருக்கு இந்த மோதிரம். இது என்ன மாய மோதிரம்னு கேட்டாங்க. சொன்ன ஒரு பாபா கொடுத்தாரு எனக்கு குன்னூர்ல அப்படின்னு. என் வளர்ப்பு முறையும் அதுதான். சரி, என்னை பத்தி விடுங்க. இப்ப நான் பேச போறது என் நண்பரை பத்தி, ரமணி அவர்களை பற்றி. காங்கிரஸ் ஏன் அவரை தென் சென்னைக்கு வேட்பாளராக எடுத்தாங்க? கடைசியா அறிவித்த கேண்டிடேட்டே அவர்தான். அது அவருடைய பொறுமையை காட்டுகிறது. 30 வருஷமா காங்கிரஸோட, முதல்ல சோனியா காந்தி அம்மையாருடனும் இப்பொழுது ராகுல் காந்தி அவர்களுடனும் ரொம்ப நெருக்கமாக இருந்து பல்வேறு யோசனை கொடுத்து வந்தும் இவர் தனக்காக எதுவுமே சேர்த்துக்கலங்க. இன்னைக்கு அவரோட சொத்து பார்த்தீங்கன்னா 18 லட்சம், 18.9 lakhs தான். எந்த அரசியல்வாதிங்க இருக்காங்க அப்படி?
30 வருஷமா அரசியல் செய்கிறவங்க இதை விட ஒரு நியாயமான, ஒரு ஒழுக்கமான, ஒரு அற்புதமான கேண்டிடேட் உங்களுக்கு கிடைப்பாங்களா? யோசிச்சு பாருங்க. இந்த அரசியல்ல 6 மாசம் இருந்தவங்களே தலைவிரிச்சு ஆடுறப்போ, இத்தனை வருடம் இருந்தவர் எவ்வளவு உண்மையாக இந்தியாவுக்கும் நம்முடைய மக்களுக்கும் சேவை புரிந்திருக்கிறார்கள் என்று பார்க்கும்போது இவர் பக்கத்தை நிக்கிறதே எனக்கு பெருமையா இருக்கு. இன்னைக்கு நானும் ஒரு அரசியல் கட்சியில இருக்கேன்னு சொல்றேன்னா அதுக்கு பெருமையா இருக்கு இவர் பக்கத்துல நான் நிற்கும் போது. உண்மையில சொல்றேன், போய் பார்லிமெண்ட்ல விவாதிக்கிறது இல்லை யாரும். இந்த எதிர்கட்சிகள்லாம் பார்லிமெண்ட்டா நடத்த விடுறது இல்லை. வெளியே வர வேண்டியது, டிவி சேனல் முன்னாடி போக வேண்டியது, டெய்லி நைட்டு 8ல இருந்து 11 மணி வரை வாய்க்கு வந்தபடி பேச வேண்டியது, பொய் பொய்யா பேச வேண்டியது. நம்ம ஜனங்க எப்படிதான் என்னதான் குழம்பாம என்னதான் செய்வாங்க? அதை தெளிவு கொஞ்சமாவது படுத்தணும். ஏன்னா நான் ஒன்று சொல்றேன், மயிலாப்பூர் பொறுத்தவரை, நம்முடைய சென்னை பொறுத்தவரை, ஏன் தமிழ்நாடே எடுத்துக்கோங்க, நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க இந்தியர்கள், அதான் தமிழ்நாட்டுக்காரர்கள் சொல்ற தமிழர்களை ஏமாற்றவே முடியாது. குறிப்பா இங்க மயிலாப்பூர்ல யாரையுமே ஏமாற்ற முடியாது. புத்திசாலிகள் வாழும் இடம் இது. ஏன்னா நானும் இங்க தான் பிறந்திருக்கேன். என்னை பொறுத்தவரை இவருக்கு நீங்கள் வாக்களித்து இவரை பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பிச்சீங்கன்னா சத்தியமா நீங்க ஜென்மத்துக்கும் வருத்தப்பட மாட்டீங்க. இவர் வெற்றி பெற்றே ஆகணும். நல்லவர்கள் பார்லிமெண்ட்டுக்கு போயே ஆகணும். நம்ம நாட்டுக்கு அது தேவை, உங்களுக்கு அது தேவை, எனக்கு அது தேவை, நம்ம எல்லாருக்கும் தேவை. நம்ம எல்லாரும் இந்தியர்கள் தானே. யாரோட பகைங்க? யாரோடையும் கிடையாது. இன்னைக்கு நான் யாரையாவது திட்டினேன்னா யாரையுமே சொல்லியே. மோடி மஸ்தானுங்களை கூட நான் திட்டலையே. நான் ஒண்ணு சொல்ல திட்டமாட்டேன். ஆனா சில உண்மையை சொல்லணும், சொல்றேன். திட்டுறதெல்லாம் வேற ஆளுங்க இருக்காங்க வேற கட்சியில. நமக்கு எதுக்கு அது? அப்புறம் அவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? அவருக்கு தான் எல்லாரையும் திட்டி திட்டி தாடி பூரா நிறைஞ்சு போச்சு, தலையும் நிறைஞ்சு போச்சு. எனக்கு இப்பதான் லேசா நிறைக்க ஆரம்பிச்சிருக்கு. எதுக்கு? வேண்டாம். அவரோட மல்யுத்தம் போட வாங்க வந்தோம். அறிவுபூர்வமா பேச சொல்லுங்க, நான் எப்ப வேணா வரேன், எங்க வேணா வரேன், எந்த மேடைக்கு வேணா வரேன். அது அவருக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் பொதுவா சேலஞ்சு பண்றேன். இங்க மயிலாப்பூர்ல இந்த புண்ணிய இடத்துல நின்றுட்டு சொல்றேன், நான் வரேன், தனியால வரேன், நீங்க வா. இல்ல யாருமே வேண்டாம், நம்ம ரமணி சார் அனுப்புறேன், சத்தியமா விழுந்தடிச்சு ஓடி போயிடுவாங்க. என்னன்னா நான் ஏன் மதத்துக்கு மதம் பிடிக்க கூடாது, அது ஏன் நம்முடைய நாட்டுக்கு இவ்வளவு கெடுதல்னு சொல்றேன். அன்போடு சகோதர சகோதரிகளாக எந்த வித்தியாசமும் பார்க்காமல் பாராட்டாமல் ஒற்றுமையாக வாழும் நம்முடைய நாட்டில் கலவரம்னு ஒண்ணு தூண்டி விடுறவங்க அவங்க. 2002 என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும். கோத்ரா ரைட்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். அவரு சில சமயம் சில இடங்கள்ல சொல்லியிருக்காரு, அவரு சீஃப் மினிஸ்டரா தான் இருந்தாராம், ஆனா அவருக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாதான், அவர் ஒண்ணுமே பண்ணலையா. ஏன் இந்துக்களும் தான் இறந்தாங்கன்றாரு. அப்ப நான் கேட்கிறேன், உங்களுக்கு இஸ்லாமியர் மேலேயும் அக்கறை இல்லை, இந்துக்கள் மேலேயும் அக்கறை இல்லை, அப்ப போய் சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க நாட்டுல இந்து மக்களை எல்லாம் தன் பக்கம் வசப்படுத்திக்கலாம்னு. எல்லா மதமும் சம்மதம்னு சொல்ற ஒரே கட்சி நம்முடைய காங்கிரஸ் கட்சி. எல்லோரையும் அரவணைத்து போக வேண்டும், எல்லோரும் முன்னேற வேண்டும்னு அவங்களுடைய எலெக்ஷன் மேனிபெஸ்டோட வர வழியில பேசிட்டு வந்தேன். ஆங்கிலத்தில் தான் எனக்கு வந்திருக்கு அந்த பதிப்பகம். சத்தியமா அதை படிச்சா ஒரு ஓட்டு வெளியே போய் விழாதுங்க, வேற கட்சிக்கு விழவே விழாது. ஏன்னா நாட்டை ஒண்ணு சேர்க்க பாக்குறாங்க, தொலைநோக்கு சிந்தனத்தோட பாக்குறாங்க, சிந்தனையோட அடுத்து இம்மிடியட்டா என்ன நடக்கணும்னு பாக்குறாங்க, எது நம்ம மக்களுக்கு முதல்ல ரிலீஃப் கொடுக்கணும்னு பாக்குறாங்க, எது நம்ம நாட்டுக்கு மொத்தமா ரிலீஃப் கொடுக்கணும்னு பாக்குறாங்க. சும்மா இலவசங்கள் வழங்குறோம் சும்மா பொய் சொல்றது இல்லை, அவங்க வாழ்க்கை வழங்குறோம்னு சொல்றாங்க.
உங்களுக்கு வாழ்க்கை உங்களுக்கு வாழ்க்கை வேணுமா, தற்காலிக இலவசம் வேணுமா? நம்முடைய எதிர்கால சந்ததியினருக்கு வாழ்க்கை வேணுமா, நாளைக்கு ரிப்பேர் ஆக போற மிஷின் வேணுமா? மிஷினை வாங்கி கொடுப்பீங்க, பவரே காணும். பவரே இல்லாம ஜெனரேட்டர் ஓட்டணும்னா ஜெனரேட்டர் சப்ளை இல்லை, ஜெனரேட்டர் சப்ளை இல்லை, டீசல் சப்ளை இல்லை, பதுக்கி வைக்கிறது. இப்போ விலைவாசி உயர்வுன்னா ஏன் நடக்குதுன்னு ஒரு சும்மா அவர் ரஃபா சொல்லிடுறீங்க. எல்லாரும் எனக்கு டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா நான் நிறுத்த முடியாது என்னால ஆரம்பிச்சா. பதுக்கல் பேர்வழிகளும் பக்கத்து மாநிலத்தையே எதிரி மாநிலமாக, ஏன்னா அவங்க ஆட்சி அங்க இல்லைன்னா இங்கிருந்து காய்கறி அங்க போறதில்லை, அமைக்கிறது, அங்க விலையை ஏற்றி விட்டுறது. விலைவாசி ஏறாம வேற என்னங்க பண்ணோம்? உலக அரசியலை பேசணும்னா அப்புறம் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ்ல இருந்து ஆரம்பிக்கணும் நாம். பட் இருந்தாலும் இங்கே இருந்து கிளம்ப வேண்டிய கட்டாயத்தினால் உங்களோடு தற்காலிகமாக பிரியாவிடை பெற்று செல்கிறேன். இதுவரைக்கும் நீங்கள் என் பேச்சை கேட்டதற்கு மிக்க 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 நன்றி. இங்கே இறுதியாக நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். நம்முடைய எனக்கு இங்கே உறுதுணையாக இருப்பவர்கள் நம்முடைய ரமணி அவர்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். எனக்கு ஜூனியராக ஸ்கூலில் இருந்தவர் கராத்தே தியாகராஜர் அவர்கள், அசோக்குமார் அவர்கள், இப்படி எத்தனை பேரை சொல்லிட்டே போலாம். எல்லாம் அற்புதமான மனிதர்களை வைத்துக்கொண்டு உங்களை அசோக் என்பது அதுவும் சொல்றாங்க பாருங்க. சோ இது எத்தனை பேரை தான் நான் சொல்ல. அப்ப பாருங்க எத்தனை பேர் ஆர்வமாக இருக்கிறார்கள். நாம் ஜெயிக்க வேண்டும், நம்முடைய மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று எத்தனை துறைகளில் இருந்து அத்தனை மதங்களிலும் இருந்து இங்கே இருக்கிறார்கள். சோ ஒட்டுமொத்தமாக நான் சொல்லிக் கொள்வதெல்லாம், இந்த அற்புதமான மனிதருக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறுங்கள். நான் எல்லாரையும் மாதிரி செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா எல்லாம் கேட்க மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் நீங்க செய்வீங்கன்னு. நன்றி, வணக்கம்.